டாடா இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட். எந்த அளவுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நிறைய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஷேர்ல போடுறதுன்னு தெரியலையா, டாடா கம்பெனியினுடைய ஷேர்ல எதுலயாவது நீங்க பணத்தை போட்டுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்ணை மூடிட்டு இருங்க. ஏத்தம் இருந்தாலும் சரி, இறக்கம் இருந்தாலும் சரி, எதையும் கண்டுக்காதீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பங்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்ற அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனங்கள் தான் டாட்டாவினுடைய நிறுவனங்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிறுவனத்தினுடைய பங்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 44,000 கோடி சரிஞ்சிருக்கு. காரணம் என்ன? டாடா சன்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் என் சந்திரசேகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதாக அறிவிச்சதுதான். பொதுவாக இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல தலைமையில இருக்கவங்க ராஜினாமா பண்றாங்க, இல்ல அவங்க பதவி விலகிறது அப்படிங்கிறது நேச்சுரல் ப்ராசஸாக இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவங்க விலகுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாது. ஆனா இவருடைய ரெசிக்னேஷனுக்கு மார்க்கெட் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் டாடா சாம்ராஜ்யத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விரிசல் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக தான் இருக்கு. என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். 1987 டிசிஎஸ் நிறுவனத்துக்குள்ள ஒரு ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்த நபர் தான் சந்திரசேகர். இன்னைக்கு அவர் டாடா சன்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன். 40 ஆண்டு காலம் ஒரே நிறுவனத்துல கடுமையான உழைப்பு போட்டிருக்காரு. அந்த உழைப்பினுடைய பலனாக தான் டாடா நிறுவனத்தினுடைய தலைவர் ரத்தன் டாடா அவர் டாடா சன்ஸினுடைய சேர்மனாக என் சந்திரசேகரை நியமிச்சார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களை எடுத்து பாருங்க, அம்பானி, அதானி, இன்ஃபோசிஸ், இந்த நிறுவனங்களுடைய தலைமையில இருக்கவங்க முக்கியமாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அம்பானி குடும்பத்துல அம்பானி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதானி குடும்பத்துல அதானி குடும்பத்துல சேர்ந்தவங்க இருப்பாங்க. இன்ஃபோசிஸ் யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கினாங்களோ அந்த ஃபேமிலிஸ் தான் டாப்ல இருப்பாங்க. ஆனா டாடா நிறுவனம் முதல் முறையாக அந்த ஃபேமிலிஸ்ல இல்லாத ஒரு நபரை அந்த தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது சந்திரசேகர் தான். அப்பவே தெரிஞ்சிருக்கணும் அவர் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படின்னு. ரத்தன் டாடா டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய சேர்மன் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு அந்த பதவிக்கு வந்தவர் தான் சந்திரசேகர். 2017 பிப்ரவரி மாசம் தான் இவர் பதவி இருக்கிறாரு. இப்போ 10 ஆண்டுகள் இவருடைய பதவிக்காலம் முடிய போகுது. இடையில 2022 இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்படுச்சு. இப்ப 2வது முறையாக அந்த 5 வருஷத்தை நீட்டிச்சு ஆகணும். ஆனால் நீட்டிக்கப்படலை அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற முக்கியமான பிரச்சனை. பிப்ரவரி மாசம் ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. அதுல சந்திரசேகரனுடைய பதவியை நீட்டிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட போர்டு மெம்பர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதனால எந்த முடிவும் எடுக்கப்படாம அந்த மீட்டிங் அப்படியே முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அது அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. இனிமேலும் தன்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என் சந்திரசேகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றதாக தன்னுடைய ரிசிக்னேஷன் லெட்டர்ல அறிவிச்சிருக்காரு. பிப்ரவரி 2027 வரைக்கும் என்னுடைய பதவிக்காலம் இருக்கு, அது வரைக்கும் நான் பதவியில் இருப்பேன், அதுக்குள்ள ஒரு நல்ல தலைமையை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் தன்னுடைய ரிசிக்னேஷன் லெட்டர்ல சொல்லியிருக்காரு. அந்த லெட்டர் தான் மிகப்பெரிய அதிர்வலையை நம்மளுடைய பங்குச்சந்தையில ஏற்படுத்தி. சந்திரசேகரனுடைய அந்த பதவி நீட்டிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த ஒரு முக்கியமான போர்டு மெம்பர் யாரு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் டாடா நிறுவனத்துல கடந்த 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏர் இந்தியா நிறுவனம் இவருடைய காலகட்டத்தில் தான் டாடா நிறுவனத்தால திரும்பவும் வாங்கப்படுது. முதல்ல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரத்தன் டாடா தேசத்துக்காக நம்ம சில விஷயங்களை டாடா நிறுவனம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால சந்திரசேகர் ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்குறதுக்கு ஓகே சொன்னார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. கிட்டத்தட்ட 47,000 கோடி கடனோட ஏர் இந்தியா நிறுவனம் வாங்கப்பட்டுச்சு. டாடா மோட்டார்ஸ் டாடாவினுடைய இன்னொரு முக்கியமான நிறுவனம். இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு புத்துயிர் கொடுத்ததும் இவருடைய இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாவே தெரியும். அவ்வளவு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. டாடாவுடைய ப்ராடக்ட்ஸுக்கு அவ்வளவு நல்ல மதிப்பும் சந்தையில கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது போக செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க டாடா. உலகத்துல இன்னைக்கு ஏஐனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தாய்வான்ல இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் செமிகண்டக்டர் சிப்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக ரிஸ்க் மிகவும் பொருட்செலவில் ஏற்படுத்தப்படுற ஒரு நிறுவனமாக அந்த டாடாவினுடைய செமிகண்டக்டர் சிப் நிறுவனம் உருவாகி இருக்கு. அதை தன்னுடைய முயற்சியாக மேற்கொண்டவரும் சந்திரசேகர் தான். அது மட்டும் இல்ல, டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா பிளே, டாடா டிஜிட்டல், யூகேல ஒரு பேட்டரி ஜிகா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனிஸை ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை தொடங்கினவர் சந்திரசேகர். டாடாவினுடைய மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது 8 லட்சம் கோடியிலிருந்து 23 லட்சம் கோடிக்கு உயர்ந்தது இந்த 10 ஆண்டு கால கேப். அப்படின்னா சந்திரசேகரனுடைய உழைப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. சரி, பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல டாடாவினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தாதான் உங்களுக்கு பிரச்சனையுடைய தீவிரம் நல்லாவே புரியும். டாடாவினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். முதல்ல கம்பெனிஸ், அதாவது டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா டிஜிட்டல், டாடா ஸ்டீல், டாடா பிளே அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸுக்கு மேல டாடா சன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய வேலை என்ன? கீழே இருக்கிற டாடா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, தனித்தனி நிறுவனங்கள், இது எல்லாத்துலயுமே ஷேர் வாங்கி வச்சு
இது ஒரு தாய் நிறுவனம் மாதிரி செயல்படும். அந்த நிறுவனத்துல இருந்து வர ப்ராஃபிட்ல இந்த டாடா சன்ஸ் நிறுவனம் ஷேர் வாங்கிக்குவாங்க. இவங்க தான் எந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பணம் போகணும் அப்படிங்கிற அந்த ஒதுக்கீடையுமே செய்வாங்க. டாடாவினுடைய கம்பெனிஸான டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு தனியா ஒரு சிஇஓ இருப்பாங்க. அவங்களுக்கு மேலதான் இந்த டாடா சன்ஸ் நிறுவனம். அந்த டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய சேர்மன் தான் சந்திரசேகர். சோ ஒட்டுமொத்தமா நம்ம எங்கெல்லாம் டாடாவுடைய பிராண்டை பாக்குறோமோ அந்த பிராண்டினுடைய ஒட்டுமொத்த ஹெட்டாக இருந்தவர் இந்த சந்திரசேகர். சரி, டாடா சன்ஸ் தான் உச்சபட்ச அதிகாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு மேல டாடா ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ட்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 7-8 ட்ரஸ்ட் இருக்கு. இது டாடா குடும்பம் முன்னாடி தொடங்கின அந்த ட்ரஸ்ட்களுடைய கூட்டமைப்பு. அந்த ட்ரஸ்ட் எல்லாம் சேர்ந்து டாடா சன்ஸ் நிறுவனத்துல கிட்டத்தட்ட 66% ஷேர் வச்சிருக்காங்க. அது போக ஷப்பூர்ஜி பாலன்ஜி குரூப், அதாவது எஸ்பி குரூப்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, இந்த நிறுவனம் இவங்க டாடா சன்ஸ்ல ஒரு 18.4% ஷேர் வச்சிருக்காங்க. இந்த எஸ்பி குரூப் 1930களிலேயே டாடா சன்ஸ் நிறுவனத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி ஷேரை வாங்கி வாங்கி வச்சு இப்போ 18%க்கு வந்து நின்று இருக்காங்க. இதை தாண்டி டாடானுடைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் டாடா சன்ஸ்லேயே ஷேரை வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு 12% அப்படின்னு 100% டாடா சன்ஸினுடைய ஷேர் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. எப்படி டாடாவினுடைய கம்பெனிஸ்ல இருந்து லாபம் அதனுடைய ஷேர் டாடா சன்ஸ் கம்பெனிக்கு வருதோ, அதே மாதிரி டாடா சன்ஸுக்கு வர வருமானம் அப்படிங்கிறது டாடாவுடைய ட்ரஸ்ட்டுக்கு பிரிஞ்சு வழங்கப்படுது. அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பிலாந்திரபிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவாங்க. அதாவது மக்கள் சார்ந்த திட்டங்கள், காலேஜஸ் கட்டுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது அப்படின்னு லாப நோக்கம் இல்லாம செயல்படுறதுக்காக அந்த பணத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு, அந்த 66% ட்ரஸ்ட்டை மேக்சிமம் டாடாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நிர்வகிப்பாங்க. ஸோ டாடா சன்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன்ல இருந்து முக்கியமான பதவிகளை நியமிக்கிறதுல டாடா ட்ரஸ்ட் நிறுவனத்துக்கு மிக அதிகமான அதிகாரம் இருக்கு. ஏன்னா 66% ஸ்டேக்ஸை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் டாடா குரூப் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டாடாவுடைய ஸ்ட்ரக்சர்ல கடைசியாக டாடாவுடைய ட்ரஸ்டையும் சரி, டாடா சன்ஸ் நிறுவனத்தையும் சரி, ரெண்டுத்தனுடைய சேர்மனாகவும் இருந்தவர் ரத்தன் டாடா. 30 ஆண்டுகள் அவர் மட்டுமே இந்த 2 பதவியும் வகிச்சுட்டு இருந்தாரு. அப்ப எந்த விதமான பிரச்சனைகளும் வரல. அதுக்கப்புறமா சைரஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு அந்த எஸ்பி குரூப்பினுடைய வாரிசு ஒருத்தரை டாடா சன்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மனாக நியமிச்சாங்க. அப்போ டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு அதிகாரமா, டாடாவினுடைய ட்ரஸ்ட்டுக்கு அதிகாரமா அப்படின்னு ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. சில முடிவுகளை சைரஸ் மிஸ்ட்ரி தனித்து எடுக்க ஆரம்பிச்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு அவரை ரத்தன் டாடா தலைமையிலான அந்த டாடாவினுடைய ட்ரஸ்ட் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட் ரத்தன் டாடா திரும்பவும் டாடா சன்ஸினுடைய சேர்மனாக இருந்தாரு. அதுக்கிடையில தான் சந்திரசேகர் அந்த பதவிக்காக தேர்வு செய்யப்படுறாரு. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரத்தன் டாடா ஒதுங்கிறாரு. அவர் இறக்குற வரைக்கும் டாடா ட்ரஸ்டினுடைய சேர்மனாக மட்டும் இருந்தாரு. 2022 டாடாவுடைய விதிகள்ல ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதன்படி இதுக்கு முன்னாடி ரத்தன் டாடா இருந்தார் இல்லையா, டாடாவுடைய ட்ரஸ்டினுடைய சேர்மன், டாடா சன்ஸினுடைய சேர்மன், இப்படி 2 பதவியையும் ஒரு நபரால அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத மாத்தினாங்க. அதன்படி ட்ரஸ்ட் ஒருத்தர் கையிலையும் டாடா சன்ஸினுடைய சேர்மனாக இன்னொருத்தரும் இருப்பார் அப்படிங்கிறத அந்த சட்ட விதி சொல்லுச்சு. ரத்தன் டாடா உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த பதவிக்கு, அதாவது டாடா ட்ரஸ்டினுடைய சேர்மன் பதவிக்கு வராரு நோயல் டாடா. இவரால டாடா சன்ஸினுடைய சேர்மன் ஆகவும் ஆக முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி விதியை மாத்திட்டாங்க. டாடா சன்ஸ் சேர்மனாக சந்திரசேகர் தொடர்றாரு, டாடா ட்ரஸ்டினுடைய சேர்மனாக நோயலும் இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட விரிசல் தான் இன்னைக்கு பதவி விலகல் வரைக்கும் நிக்குது. சந்திரசேகருடைய பதவி நீட்டிப்புக்கு எதிராக ஒரு போர்டு மெம்பர் இருக்காருன்னு சொன்னல, அந்த ஒரு போர்டு மெம்பரும் இதே நோயல் டாடா தான். இவர் தான் என்னுடைய பதவி நீட்டிப்புக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சந்திரசேகர் வெளிப்படையாக சொல்லல. டாடா தரப்புலையும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வரல. ஆனா கார்பரேட் வட்டாரத்துல நோயல் டாடா தான் இதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ எதை அடிப்படையில நோயல் டாடா இதுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னா, அதுக்கும் டாடா நிறுவனம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விதி தான் காரணம். பொதுவா டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கும் டாடா ட்ரஸ்ட்டுக்கும் இடையில போர்டு கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த போர்டு தான் டாடா சன்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். பொதுவா போர்டு மீட்டிங் நடக்குது, அதுல ஒரு சேர்மனை நியமிக்கணும் அப்படின்னா போர்டு மெம்பர்ஸ் மத்தியில ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதுல மெஜாரிட்டியாக யாரை தேர்வு செய்யறாங்களோ அவங்கள சேர்மனாக நியமிச்சிருவாங்க. ஆனா டாடா என்ன விதியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, அஃபர்மேட்டிவ் ஓட், அதாவது அங்க இருக்கிற எல்லாருமே ஒருமனதாக ஒருத்தரை சூஸ் பண்ணா மட்டும்தான் அவர் சேர்மன் ஆக முடியும். போர்டுல இருக்கிற ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சா கூட அவரால் அந்த சேர்மன் பதவிக்கு வர முடியாது அப்படின்னு விதியை மாத்தினாங்க. இப்ப நோயல் டாடா அந்த விதியை வச்சுக்கிட்டு தான் சந்திரசேகரனுடைய பதவி நீட்டிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. எப்படி முட்டுக்கட்டை போட்டிருக்காரு, உங்களுடைய பதவி நீட்டிப்புக்கு என்னால ஓகே சொல்ல முடியாது, வேணா வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கெடுப்பு நடத்தினா நிச்சயமாக நோயல் டாடா எதிர்த்துதான் வாக்களிப்பார். அப்போ தன்னுடைய பதவி நீக்கப்படும். எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு இப்பவே நான் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு தான் சந்திரசேகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. சரி, நோயலுக்கும் சந்திரசேகருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, அந்த ஏரியாவுக்கு வருவோம். முதல் பிரச்சனை நிறுவனங்களுடைய லாஸ்.
ஏர் இந்தியா அது வாங்கும்போதே லாஸ்ல வாங்கினாலும் 2027க்குள்ள அதை ப்ராஃபிட்டாக மாத்திரலாம் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் 10 வருஷம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சந்திரசேகர் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அதனுடைய லாஸ் அப்படிங்கிறது 22,000 கோடியை தொற்றுச்சு. இது போக டாடாவுடைய டிஜிட்டல் நிறுவனம் 5,000 கோடி லாஸ் ஆயிருக்கு. இன்னும் சில நிறுவனங்களுடைய லாஸை எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 31,000 கோடி இந்த ஓராண்டுல மட்டுமே லாஸ் ஆகியிருக்கு. இவ்வளவு லாஸ் ஆகுது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நோயல் டாடா கேட்கிறாரு. இந்த டாடா குரூப்லயே டிசிஎஸ் தான் கேஷ் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் வருமானத்தை ஈட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பணத்தை எடுத்து தான் டாடா சன்ஸினுடைய மற்ற நிறுவனங்கள் எதெல்லாம் லாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு ஆபரேஷன் காஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம டிசிஎஸ்னுடைய வருமானத்தை வச்சு மட்டுமே மற்ற கம்பெனியை நடத்துறது? மற்ற கம்பெனிஸ் ஏன் ப்ராஃபிட் ஆகல, ஏன் இவ்வளவு தூரம் லாஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற கேள்வியை நோயல் டாடா வைக்கிறாரு. சந்திரசேகர் அதுக்கு பதில் சொல்றதாகவும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, டாடா நிறுவனத்தினுடைய விஷனே வேற மாதிரியா இருக்கும். அவங்க உடனடியாக பணம் போட்டு உடனடியாக லாபம் எடுக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட மாட்டாங்க. லாங் ரேஞ்சா யோசிப்பாங்க எப்பயுமே. எதிர்காலத்துக்கு என்ன தேவைப்படும், நாட்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட அவங்களுடைய நிறுவனங்கள் எல்லாமே இருக்கும். அவ்வளவு லாஸ்ல இருக்கிற ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்குறாங்க அப்படின்னும் போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதா? நான் ஏற்கனவே சொன்ன அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அதுவும் எதிர்காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அவங்க முதலீடு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சந்திரசேகர் என்ன சொல்றாரு, டாடா நிறுவனத்தினுடைய கல்ச்சரே இதுதான். நம்ம பண்ணியிருக்கிற முதலீடெல்லாம் லாங் டேர்மா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய முதலீடுகள். அதுல இப்ப லாஸ் வரதா செய்யும். ஆனா பிற்காலத்துல அதெல்லாம் நமக்கு நல்ல பயனை கொடுக்கும் அப்படின்னு அவருடைய வாதம் வைக்கப்படுது. ஆனா நோயல் டாடா அதை ஏத்துக்கல. இதனாலதான் இந்த விரிசல் ஏற்பட்டுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதை விட பெரிய முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அந்த 2வது பிரச்சனை எப்போ வருதுன்னா, ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு விதியின் மூலமாக வருது. என்ன விதி? டாடா சன்ஸ் நிறுவனம் ஒரு என்பிஎஃப்சி அப்படின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்றாங்க. என்பிஎஃப்சினா என்ன அர்த்தம்? எந்த விதமான கடனும் கொடுக்காத ஒரு நிறுவனம். இவங்க வேற கம்பெனியில முதலீடு பண்ணி அதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுத்து அதை திரும்பவும் முதலீடு பண்ணுவாங்களே தவிர கடனாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, வட்டியாக எந்த தொகையும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறுவனங்களை என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த என்பிஎஃப்சிலேயே 1,00,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற நிறுவனங்களுக்கு அப்பர் லெவல் என்பிஎஃப்சி அப்படின்னு ஒரு டேகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான அப்பர் லெவல் என்பிஎஃப்சியில இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய பங்குகளை லிஸ்டிங் செய்ய வேணும். அதாவது பங்குச்சந்தையில அவங்களுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவை ஆர்பிஐ கொடுக்குறாங்க. ஆனா பங்குச்சந்தையில டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு டாடா ட்ரஸ்ட் அடம் பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவங்களுக்கு இடையில இருக்கிற மிகப்பெரிய விரிசலுக்கு முக்கியமான காரணம். நாங்க பங்குச்சந்தையில எங்களுடைய நிறுவனத்தை லிஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா ட்ரஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, டாடா சன்ஸ் நிறுவனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை திரும்ப கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது அதை சிஐசி, அதாவது ஒரு முதலீட்டு நிறுவனம் சொல்லி அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை திரும்ப கொடுத்துட்டு வேற ரெஜிஸ்ட்ரேஷனாக நாங்க மாத்திக்கிறோம், அதுக்கான இழப்பீட்டை கூட நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20,000 கோடி கடனை அடைச்சாங்க. ஆனாலும் ஆர்பிஐ அந்த அப்ளிகேஷனை ஏத்துக்கல. இப்போ வரைக்கும் அது கிடப்புல தான் இருக்கு. எப்போ வேணாலும் ஆர்பிஐ நீங்க கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற உத்தரவை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சரி, சந்திரசேகர் ஏன் டாடா சன்ஸினுடைய லிஸ்டிங்க்கு ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ரெகுலேட்டருடைய ப்ரெஷர் இருக்கு, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் முதல் விஷயம். 2வது, நிறைய லிக்விடிட்டி கிடைக்கும். பங்குச்சந்தையில பங்குகளை பிரிச்சு கொடுக்கும்போது பொதுமக்களும் நிறைய பேர் அதை வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகும்? நிறைய பணம் இன்ஃப்ளோ வரும். அந்த பணத்தை எடுத்து டாடா நிறுவனங்கள்ல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். 3வது, ஷப்பூர்ஜி பாலன்ஜி குரூப், அதாவது எஸ்பி குரூப்னு சொன்னேன் இல்லையா, அவங்க டாடா சன்ஸ்ல ஒரு 18% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதை விற்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. காரணம், அந்த நிறுவனங்கள் எல்லாம் கடன்ல இருக்கு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக நாங்க டாடா சன்ஸ்ல வச்சிருக்கிற அந்த ஷேரை வித்து எங்களுக்கு பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஆனால் அப்படி விற்கிறதுக்கு டாடா ட்ரஸ்ட் விட மாட்டாங்க. விட்டா என்ன ஆகும்? வெளிநபர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதையும் தாண்டி டாடா சன்ஸ் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில லிஸ்ட் ஆகாத ஒரு நிறுவனம். அதனுடைய பங்குக்கு எவ்வளவு மதிப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. அதனால அவ்வளவு ஈஸியாக அதை விற்கவும் முடியல. இப்போ டாடா சன்ஸ்ல சந்திரசேகர் தரப்புல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதன்படி என்ன சொல்றாங்க, நீங்க வச்சிருக்கிற அந்த 18%க்கு பதிலாக நீங்க டாடாவுடைய கம்பெனிஸ் எதெல்லாம் பங்குச்சந்தையில லிஸ்ட் ஆகியிருக்கோ அந்த கம்பெனிஸ்ல இருந்து ஷேர்ஸை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நீங்க வித்துக்கங்க, உங்களுக்கு பணம் வந்துடும். டாடா சன்ஸ்ல இருக்கிற அந்த ஷேர்ஸும் மற்ற நிறுவனங்களுக்கு போகாது. அதனால ஷேர்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்படி ஸ்வாப் பண்ணும்போதும் டாடா சன்ஸினுடைய நிறுவனத்தின் ஷேர் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்றதுல எஸ்பி குரூப்புக்கும் டாடா சன்ஸ்க்கும் இடையில பிரச்சனை வருது. அதுல முரண்பாடு ஏற்பட்டு இப்போ அந்த சேல் அப்படியே நிக்குது. டாடா ட்ரஸ்ட் என்ன நினைக்கிறாங்க, அந்த எஸ்பி குரூப்பினுடைய பங்கை விற்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சந்திரசேகர் என்ன சொல்றாரு, நான் இந்த நிறுவனத்தினுடைய சேர்மன்,
அவங்க இந்த நிறுவனத்துல ஷேர் வச்சிருக்கிற ஒரு மைனாரிட்டி ஹோல்டிங் கம்பெனி. அவங்களுக்கான உரிமையை நான் செஞ்சு தர வேண்டியதா என்னுடைய கடமை. அதனால லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளுடைய ஷேருக்கு எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 18% எவ்வளவு பர்சன்டேஜ் விற்கணுமோ அவ்வளவு ஈஸியாக எஸ்பி குரூப் வித்துட்டு அவங்களுக்குடைய பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சந்திரசேகர் தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே அவங்களுக்கு இடையில மிகப்பெரிய முரண்பாடை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா நோயல் டாட்டா ஏன் இதை தடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம், பங்குச்சந்தையில டாடா சன்ஸ் போய் லிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா டாடா ட்ரஸ்டோ டாடா சன்ஸோ தனிச்சு எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாது. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸாக நிறைய பேர் வந்துருவாங்க. அப்படி நிறைய பேர் வந்தாங்கன்னா டிசிஎஸ்ல இருந்து பணத்தை எடுத்து ஓடாத டாடா டிஜிட்டல்ல போய் முதலீடு பண்ணணும் அப்படின்னு டாடா சன்ஸ் நினைச்சாங்கன்னா அதுக்கு முதலீட்டாளர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கருத்தை கேட்கும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பணத்தை எடுத்து நஷ்டமாகிற ஒரு கம்பெனில எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்கள் தடுப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நோயல் டாட்டாவினுடைய ஒரு முக்கியமான எண்ணம். ரெண்டாவது விஷயம், டாடா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது டாடா குடும்பத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ட்ரஸ்ட். அதனுடைய கண்ட்ரோல்ல இருந்து டாடா சன்ஸ் நிறுவனம் போயிடக்கூடாது. ஃபியூச்சர்ல இந்த குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் இந்த டாடா சன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் நோயல் டாட்டாவினுடைய ஒரு முக்கியமான எண்ணம். டாடா சன்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு வருமானம் டாடா ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த வருமானத்துல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், அதாவது பங்கு சந்தையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுல எதுவும் வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பை அனுமதிக்க கூடாது. இப்ப இருக்கிற அந்த சிஸ்டமே தொடரணும் அப்படிங்கிறது நோயல் டாட்டாவினுடைய முக்கியமான விருப்பம். இது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்பி குரூப்புக்கான அந்த பணமும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நோயல் டாட்டா நினைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் நோயல் டாட்டாவை இந்த லிஸ்டிங்க்கு எதிராக முடிவை எடுக்க வைக்குது. அவர் சந்திரசேகர்கிட்ட என்ன கேட்கிறாரு, ஆஸ் அ டாடா சன்ஸினுடைய சேர்மனாக நீங்க இந்த நிறுவனத்தை லிஸ்டிங் பண்ண ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் ரெண்டு பேருக்கும் இடையில முட்டல் ஏற்படுது. சந்திரசேகர் அதை எதிர்க்கவே பிப்ரவரி மாசம் நடந்த போர்டு மீட்டிங்ல நோயல் டாட்டா அவருடைய பதவி நீட்டிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஓகே சொல்லல அப்படிங்கிறதுனால அது கிடப்புல போடப்படுது. ஸோ இதுதான் அவங்களுக்கு இடையில நடந்த பிரச்சனை. நோயல் டாட்டா அந்த லிஸ்டிங்க்கு ஓகே சொல்லல அப்படின்னாலும் ஆர்பிஐ கொண்டு வந்த விதிகள் மூலமாக டாட்டா நாளை பின்ன லிஸ்டிங் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. சரி, பங்குச்சந்தை ஏன் இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, சந்திரசேகர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கி இருக்காரு 10 வருஷத்துல. இதெல்லாம் எதிர்காலத்துல தான் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு அதை நம்பி நிறைய முதலீட்டாளர்கள், நிறைய பொதுமக்களே கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சந்திரசேகர் அந்த பதவியில இருந்து விலகிட்டார் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸினுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இப்ப சந்திரசேகரனுடைய அந்த ரெசிக்னேஷனை ஏத்துக்கிட்டதாக டாடா சொல்லியிருக்காங்க. அடுத்த சேர்மன் யாரு அப்படிங்கிறத சூஸ் பண்றதுக்கான ப்ராசஸும் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. டாடா மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற நிறுவனம். இந்திய மக்கள் அதை ரொம்ப பெரிய பிராண்டாக நம்புறாங்க, முதலீட்டாளர்களும் அதை நம்புறாங்க, லாங் டேர்ம் முதலீடு செய்யறாங்க. அப்படிப்பட்ட நிறுவனம் தங்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். பார்ப்போம் எதிர்காலத்தில் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி. தொடர்ந்து நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பாருங்க. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை இன்டெப்த் அனாலிசிஸோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.